அழைக்கப்பட்டவன், और बुलाया किया தாயின் गया வயிற்றில் இருக்கும்போதே मनुष्य, தெரிந்து और கொள்ளப்பட்டவன் माता की गर्भ में जब था तब से वो बुलाया गया। எவ்வளவுதான் ஓடி कितना भी भागे, உலகத்தையே உருண்டையா கையில பிடிச்சிட்டு இருந்தாலும் पूरी दुनिया को गोल बनाकर हाथ में रखेगा तो भी அவ்வளத்தையும் ஒரு நாள் என்ன பண்ணா? सब कुछ एक दिन क्या किया उसने, என்ன பண்ணா? क्या किया था? ஆற்றுக்கு அக்கறைப்படுத்தி नदी के उस पार कर दिया। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। இதெல்லாம் இருந்து எனக்கு சந்தோஷத்தை கொடுக்க ये முடியாது. सब रहकर भी मुझे खुशी नहीं मिलती है। ஹல்லேலூயா. हालेलुया। மனைவி பிள்ளைகள் எல்லாத்தையும் அங்க போங்கப்பா, अपने पत्नी बच्चे सभी को उस पार ஆடு कर மாடெல்லாம் दिया। தூக்கி அங்க போட்டு सभी अपने जो भेड़ है, जो गाय है, सब தனித்து கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்தான். वो अकेलेपन में प्रभु के सन्निधान में आया। ஹல்லேலூயா. हालेलुया। யாக்கோபு எப்படி வந்தாரு? याकूब कैसे आया था? தனித்து अकेलेपन में கர்த்தருடைய சமூகத்துல வந்து எப்படி ஜெபிச்சான்? अकेला होकर प्रभु के सन्निधान में कैसा बोला, நீர் என்னை ஆசீர்வதிக்க यदि விட்டபடியே आप मुझे आशीष न दोगे நான் உம்மை விட மாட்டேன். आपको जाने नहीं दूंगा। ஹல்லேலூயா. हालेलुया। வேதம் சொல்கிறது கர்த்தருடைய ஆசீர்வாதமே शास्त्र कहता है कि प्रभु के அதுல வேதனை आशीर्वाद ही இருக்காது. ऐश्वर्य देती है, उसमें वेदना नहीं हालेलुया। होती है। ஹல்லேலூயா. हालेलुया। ஆண்டவருடைய ஆசீர்வாதம் प्रभु के आशीष நமக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறது. ऐश्वर्य देता है, அவர் கொடுத்தார்னா அதுல சமாதானம் और உண்டு. यदि वो दिए तो उसमें शांति அவர் होगी, கொடுத்தார்னா அது ஆசீர்வாதம் यदि உண்டு. वो देगा उसमें आशीष होगी, அதுல நிறைவு உண்டு, उसमें भरपूरी होगी, சமாதானம் உண்டு. शांति होगी। உலகம் கொடுக்கிற ஆசீர்வாதம் வேறு, दुनिया जो देती है आशीष वो अलग है, தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் வேறு. प्रभु जो आशीष देती है वो अलग है। ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் प्रभु தான் के आशीष को पाने के बाद ही இந்த செல்வங்கள் எல்லாம் அவனுக்கு வேலைக்கு ये வந்துச்சு. सारे जो जायदाद, जो पैसे है, उसको मदद होगी। ஹல்லேலூயா. हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। நம்ம சர்ச்சில் வந்து காணிக்கை போடுறோம். हम कलीसिया में आके दान देते हैं, எதுக்கு போடுறோம்? क्यों देते हैं? இதெல்லாம் பண்ணவர் அவருக்கு அது பண்ண முடியாதா? ये सब करने वाले उसको वो खुद का ऐसा नहीं कर सकते, நம்ம कलीसिया கொடுத்து को தான் नहीं அந்த चला सकते। அந்த சர்ச் நடக்க போதா? हम देकर ही वो कलीसिया चलने वाला है क्या? ஹல்லேலூயா. हालेलुया। இந்த பணங்கள் ஆசீர்வாதங்கள் எங்க இருந்து வருது? ये पैसा और आशीष कहाँ से आती है? இந்த பூமியில என்ன இருக்குது? इस पृथ्वी में क्या है? நம்ம விதையை விதைச்சோம். हमने बीज बोया, கோதுமை விதைச்சா கோதுமை வரணும். हमने गेहूं का बीज बोया तो गेहूं आएगी, கோதுமைக்கு உள்ள और गेहूं के अंदर நம்ம விதைக்காத களைகள் முள்கள் வருகிறது. और उसके जो बोया नहीं गया ऐसे जो कांटे भी पड़ते हैं। காரணம் என்ன? कारण क्या है? இது சபிக்கப்பட்ட பூமி. ये श्रापित भूमि है। இந்த பூமியில இருந்து நீங்க அரிசி சம்பாத்தியம் பண்ணாலும் கோதுமை பண்ணாலும் பணத்தை சம்பாத்தியம் பண்ணாலும் அது என்ன உண்டு? ये पृथ्वी से अगर आप चावल निकालेंगे, गेहूं के फसल भी काटेंगे, उसमें क्या शाप मिलेगी? उंटु। श्राप रहेगी। हालेलुया। हालेलुया। இந்த சாபத்தை ஆசீர்வாதமா ये மாற்றும்படியாக श्राप को आशीष में बदलने के लिए ஹல்லேலூயா हालेलुया। கர்த்தருடைய சமூகத்துல நாம் படைக்கிறோம் प्रभु के காணிக்கைகளை. सन्निधान में हम दान देते हैं, बीज बोते हैं। हालेलुया। हालेलुया। அதே ஆண்டவர் और वो परमेश्वर